கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே எல்கலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்கலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி காண்பவரே, எல் ரோயி காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான்
இதயத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தேவ செய்திக்காக கொடுத்த வேத பகுதி 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது உண்மையாகவே எனக்குள்ளாக ஒரு சிறிய பயம் கூட வந்துவிட்டது. ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நமக்காக பரிதபிக்கிறவர், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர், எல்லாம் சரிதான். ஆனால் இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மிகவும் மிகவும் கண்டிப்புள்ளதாய் காணப்படுகிறது. ஆம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பாராம். நமக்கு கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது ஏதோ ஒரு பெயருக்காக அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இங்கே கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் என்பது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான அனுபவம். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். மிக மிக எளிமையான காரியம், அவ்வளவுதான். நாம் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோம். யாருமே என்ன விரும்புறதில்லை, ஆண்டவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று யாரும் சொல்வதில்லை. ஆண்டவர் என் கூடவே இருக்கணும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படி விரும்புகிறவர்கள் இன்றைக்கு நாம் அவரோடு இருக்கிறோமா, அவரோடு சஞ்சரிக்கிறோமா, அவரோடு நாம் வாழ்கிறோமா, அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி அவரோடு இருக்கிறது? எப்படி அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரோடு இருக்கிறது சொல்லும் பொழுது நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் அவரை தேடும் பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் தேடுகிற அனுபவம் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று. ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அதிகாலையிலே காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவரை காணும்படியாக அவர் நம்மை காண விரும்புகிறார்.
நாம் அவரை காணும்படியாய் விரும்புகிறோமா, காத்திருக்கிறோமா? நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அங்கே வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். பாருங்க, அநேகர் பொதுவாக சாதாரணமாக தேடுறதில்லை. ஏதாவது நெருக்கம் வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, வேதனை வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவரை தேடி ஓடுறோம். அப்பொழுதும் கூட அவர் வெளிப்படுகிறாராம். இங்கே அதை தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறோமா? வேதனையின் மத்தியில் இருக்கிறோமா? கவலையின் மத்தியில் இருக்கிறோமா? கண்ணீரின் மத்தியிலே வாழ்கிறோமா? நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். அப்படி என்றால் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம் கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கும் அந்த தேவன் நம்மோடு இருக்கும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா? நெருக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்துக்கு நாம் திரும்புகிற பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மோடு இருக்க விரும்புகிறோப்பா. எங்க உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் அதுதான்ப்பா, எங்க நேசரோடு இருக்கணும். அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் எங்கள் அப்பாவுடைய பாதத்தில் ஆண்டவரே காத்திருக்கிறதை விரும்புகிறோம். எங்கள் அப்பாவை சார்ந்து இருக்கிறதை விரும்புகிறோம்ப்பா. எங்களோடு வாங்க, உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் கதறுகிறோம் ராஜா. நீங்க தானப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க உதவி செய்யலைன்னா ஆண்டவரே நாங்க யாரிடத்துல போவோம்? ஆமென், ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்னை மறந்தா எங்கே போவேனா? ஆமாப்பா, நீங்க எங்களை மறந்துட்டா நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? யாரிடத்துல போவோம்ப்பா? உதவி செய்யுங்கப்பா. நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிறது, கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேனப்பா. மனம் இறங்குங்க, தைரியத்தை தாங்க, விசுவாசத்திலே பலப்பட உதவி செய்யுங்க. தயவாக உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளுங்கப்பா. பலன் தாங்கப்பா. உம்மை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நாங்கள் விரும்புகிறோம்ப்பா, உம்மோடு இருக்க விரும்புகிறோம். இது அப்படியே எங்களுக்கு ஆண்டவரே பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் பிரசன்னமாகி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி தகப்பனே. ஆறுதலின் தேவன் எங்களை ஆறுதல் படுத்துக்காக பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும், வழி நடத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரை தேடும் பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள இந்த காணொளியை முடிந்த வரைக்கும் நீங்கள் பகிர்ந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.